நியூ இயருக்கு கூட ஹீரான் வீட்ல அவங்க அம்மா கூட இல்லாம ஷோவானோட சொந்த ஊர்ல சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. எங்க ஹீரானோட அம்மாவோ, என்னமா நீ பெரிய பொண்ணு ஆயிட்டியா, இது வரைக்கும் ஒரு நியூ இயராவது நான் உன் கூட இல்லாம இருந்திருக்கேனா, நீ என்னடானா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கேயோ போயிட்டு வந்திருக்க, எங்க போயிட்டு வந்த நீ அப்படி இப்படின்னு திட்டுற மாதிரி கேட்கல, ஒரு பாசத்தோட உரிமையோட கேக்குறாங்க. ஹீரானோ, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூ இயருக்கு வெளியே போனாங்கம்மா, நான் வரலன்னு தான் சொன்னேன், ஆனா எல்லாரும் என்ன பயந்தாங்கோலி பயந்தாங்கோலின்னு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, அதனாலதான் எனக்கு பயம் எல்லாம் கிடையாதுன்றதுக்காக அவங்க கூட போயிட்டு வந்தன்ற பொய்ய உண்மை மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. என்ன ஹீரான் நீ மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக எல்லாம் நம்ம வாழக்கூடாது, சரி வா வா, அவனோட அங்குளும் ஆன்ட்டியும் உன்னை பார்க்கணும்னு சொல்லி லஞ்சுக்கு வரதா சொல்லியிருக்காங்கன்ட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த காலத்து பசங்க எல்லாம் வெளியே போனா வீட்டுக்கு வரணும்ன்ற நினைப்பே இல்ல, இந்த ஹாவும் பையன் நியூ இயர்க்கு வெளியே போனா இன்னும் வந்த பாடு இல்லன்ட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரான் பாரு எவ்வளவு சமத்தா வீட்லயே இருக்காங்கன்ட்டு ஹாவோட ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேக்குற ஹீரான், ஹாவோட அங்கிள், ஹீரானோட அம்மா எல்லாம் இவெல்லாம் சமத்தா வீட்டுல இருந்தான்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரானா, ஆஹா என்னடா எல்லாரும் நம்ம பக்கம் திரும்புறாங்கன்ட்டு அமைதியா சாப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ வெளியே ஹாவோட அங்கிள் ஹீரான் கிட்ட வந்து, இங்க பாருமா, என்னதான் நமக்கு வீட்டுல பாசம் அன்பு எல்லாம் கிடைச்சாலும் வெளியே கிடைக்கிற அன்பை தான் இந்த வயசு தேடும், அது ஒன்றும் தப்பு இல்ல, ஆனாலும் யாரையும் அவங்களோட டைம் அண்ட் மூட் ஸ்விங்குக்காக நம்மளை பயன்படுத்திட விடக்கூடாது. இந்த பக்கம் எல்லாம் வயசு ஆக அனுபவத்துல தான் வரும், நீ இதை மட்டும் எப்ப ஞாபகம் வச்சுட்டு உன்னோட லைஃபை ஃபுல்லஸ்டா வாழுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரான் அவங்க ரூமுக்கு வந்து ஷோவானுக்கு கால் பண்ணி பேசலாம்னு பார்த்தா அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. வழக்கத்துக்கு மாறா என்னைக்கும் இல்லாம, இங்க பாரு ஹீரான், நியூ இயர் அப்போ நீ அம்மா கூட இல்லன்ட்டுலாம் எனக்கு வருத்தம் இல்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, என் பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா, சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, எங்க போனாலும் நீ போடுற மாத்திரைகளை டைமுக்கு போடணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரானோ, என்னடா இது நம்ம அம்மாவா இப்படி சொல்றாங்கன்ட்டு ஆச்சரியத்திலே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஷோவான பார்க்க வந்து ஒரு ரொமான்ஸ் தான், ரோட்லயே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹாவோட அங்கிள் கண்ணில் மாட்டிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஷோவானோட வீட்டுல ஆக்சுவலா ஷோவான் ஹோம் டவுன்ல இருந்து இங்க அவனோட சலூனுக்கு வந்துடுறான். ஹீரானும் அவங்க காலேஜ் ஹாலிடேஸ் ஷோவானோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரான், ஷோவான் நாம இப்ப அபிஷியலா லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல, சோ அதனால நாம இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லன்றாங்க. ஷோவானோ, அடியே அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரான், அட போடா, சரி எனக்கு பசிக்குது ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு ஷோவானோட வீடு ஃபுல்லா எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடுறாங்கன்னா, அவன் முன்னாடி நேசிச்ச பொண்ணோட போட்டோவை இங்க ரூம்ல ஏதாச்சும் வச்சிருக்கானான்ட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தேடும் போது அவங்களுக்கு கிடைச்சதோ ஹீரான் எழுதி வச்ச குட்டி குட்டி மெசேஜஸ். அன்னைக்கு ஊருக்கு கூட்டிட்டு போகணுன்றதுக்காக அவங்க விளையாட்டுத்தனமா அதெல்லாம் எழுதி வச்சாங்க இல்லையா, அதெல்லாம் ஷோவான் ஒரு குட்டி லாக்கர்ல சேஃபா வச்சிருக்கான். வெளியே வந்த ஷோவான் பர்ஸ் இல்லாததால திரும்பி வீட்டுக்கு வந்தா இங்க ஹீரான் அவனோட புக்குக்குள்ள எல்லாம் ஏதாவது போட்டோ அடிச்சு வச்சிருக்கானான்ட்டு அவனோட புக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு புரட்டி புரட்டி போட்டு பார்த்தா அதுல இருந்து ஒரு போட்டோ விழுது. ஆஹா, இதுதான் அவளோட போட்டோ போலன்ட்டு எடுத்து பார்த்தா ஷோவான் அன்னைக்கு நைட்டு பூ பூத்தத போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதை பாக்குற ஹீரானுக்கும் சரியான சிரிப்பு. கரெக்டா இந்த ஸ்பாட்ல ஷோவானும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்ப ஹீரான் அந்த போட்டோவை ஷோவான் கிட்ட காமிச்சு, டேய் என்கிட்ட நீ இதை சொல்லாம மறைச்சிட்ட பத்தியா, அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா நாம அன்னைக்கே அபிஷியல் லவர்ஸ் ஆகி ஒன்னா சேர்ந்திருக்கலாமே ஷோவான், ஏன் ஷோவான் சொல்லாம விட்டுன்ட்டு குழந்தை மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஷோவானுக்கும் சரியான சிரிப்பு, கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரானோ, ஏய் என்னடா வெக்கப்படுறியா, பாரு 40 வயசுலயும் பசங்க வெக்கலாம் படுவாங்களான்றாங்க. ஏய் மரியாதையா அந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துரு ஹீரான், எதுக்கு நீ அப்பப்போ என்னோட வயசை ஞாபகப்படுத்திட்டு இருக்கடுன்ட்டு ஹீரானை புடிச்சு இழுத்து பச்சக்கன்னு கிஸ் ஆச்சிடுறான். ஹீரானோ, நான் சும்மா தான்டா கேட்பேன், ஆனா எனக்கு நிஜமாலாம் பண்ண தெரியாது, என்னை விட்டுட்டான்னு கத்த. அதெல்லாம் விட முடியாது, இன்னைக்குதான் நம்ம ஒன்னா சேர போற நாளுன்ட்டு நைட்டு ஃபுல்லா ஒரு ரொமான்ஸ் தான். விடிஞ்சோன்னா ஷோவான் முதல்ல எழுந்து உக்காண்டு இருக்கான். ஹீரான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துக்கிறாங்க. எப்போ ஷோவான் எழுந்த நீ, உனக்கு உடம்புலாம் வலிக்கலையா, எனக்கு ஏன் உடம்புலாம் டயர்டா இருக்குன்றாங்க. அடியே கரெக்டா டைம்க்கு எழுந்து கரெக்டா சாப்பிடணும், இந்த உலகம் எழுந்துக்கும் போது நாமளும் கூட சேர்ந்து எழுந்து நம்ம நாள ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா. அதை விட்டுட்டு எல்லாரும் 7 மணிக்கு மேல 8 மணிக்கு மேல எழுந்து பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ தெரியாம கேட்டண்டா, காலையே அட்வைஸ் பண்ணி போர் அடிக்காதுன்ட்டு ஷோவானை கட்டி பிடிச்சு, நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் இன்னைக்கு மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், நாள்ல இருந்து சூரியன் கூடவே ஒன்னா சேர்ந்து எழுந்துக்கிறேன்ட்டு ஷோவானை வேலைக்கு அனுப்புறாங்க. அப்புறம் ஷோவான் வேலைக்கு போயிட்டோன்னா ஹீரான் அவனோட வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து ஐ லவ் யூன்ட்டு நிறைய மொழிகள்ல பெயிண்ட் அடிச்சு அந்த டிஷர்ட் எல்லாத்தையும் ஷோவானோட பெட்ல காய வச்சு, இப்படிலாம் பண்ணி தான் நாம ஒருத்தவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம்ட்டு காட்டணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. இருந்தாலும் பிடிச்சவங்க கூட இல்லாத சமயத்திலும் நம்ம அவங்கள நினைச்சு அவங்களுக்காக பண்ற விஷயங்கள் எல்லாம் அந்த டைமையே அழகாக்குது இல்லையான்ட்டு அந்த டிஷர்ட் எல்லாத்தையும் காய வச்சு மடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரானோட அம்மாவை அவங்க ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்க அந்த ஜாங் பையன் இருக்கான். இவனடா இங்க பண்ணுகிறான்னு பார்த்தா அந்த ஆபீஸ்ல அவன் இன்டர்ன்ஷிப்ல சேர்ந்திருக்கான். அன்னைக்கு ஒரு முறை ஹீரான் கிட்ட பேசும்போது, என்னோட ஃபிளாட்ல நீ தங்கிக்கோ, நான் ஃபைனல் செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் தான் பண்ண போறேன், அதனால வீட்ல இருந்தே போயிட்டு வரலாம்னு இருக்கேன்ட்டு சொல்லியிருப்பான். சோ அந்த மாதிரி அவன் இன்டர்ன்ஷிப் சேர்ந்த இடம் ஹீரானோட அம்மாவோட ஆபீஸ்லயே சேர்ந்திருக்கான். யூசுவலா இன்டர்ன்ஸ்க்கெல்லாம் பெருசா எதுவும் வேலையே தர மாட்டாங்க. அந்த மாதிரி அவன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவனை கூப்பிட்டு சும்மா ஃபன் பண்ணிட்டு, சே நாங்களும் இன்டர்னா இருந்தா வேலையை பார்க்காம உன்ன மாதிரி ஹாயா உட்காந்துருக்கலாம்
பண்ணிக்கலாம்ட்டு எல்லாம் கலாச்சிட்டு இருப்பானுங்க. இங்க ஹீரானோட அம்மாவோ தினம் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஒரே பரபரப்பான பிஸி தான். ஆக்சுவலா இந்த கம்பெனியை அவங்களே ஸ்டார்ட் அப் பண்ணி இவ்வளவு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஜாங்கோ என்னடா டெய்லி வந்து சும்மா உட்காந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, சும்மா உட்காந்தாலும் வேலை பாக்குறவனுங்க அவனுங்க டைம் பாஸ்க்கு நம்மளும் கூப்பிட்டு மொக்க போட்டு இருக்கானுங்களேன்ட்டு கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். இங்க ஹீரானோட அம்மாவோ மீட்டிங்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்களோட ரூம்ல அன்கம்ஃபர்டபிளா ஏதோ அப்நார்மலா பண்ணிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா அந்த டேப்லெட் காலி ஆயிடுச்சு. இவங்கனாலயோ கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னடா இது, நாம இவ்வளவு பெரிய கம்பெனியை பில்லியன் டர்ன் ஓவர்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனாலும் நம்ம இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியலையே. சரி, இனி இங்கேயே உட்காந்து இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம வழக்கமா பண்றதையே பண்ணலாம்னு அவங்களும் ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. வரும்போது சில சிக்கன் ஃப்ரைஸை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க சரக்கு எடுத்து சாப்பிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வர சத்தத்தை கேட்டு ஜாங்கோ அலறி அடிச்சு எழுந்து போய் ஒளிஞ்சு யாரான்னு பார்த்தா இவங்க தான் கறியை சாப்பிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க இந்த கம்பெனியோட சிஇஓ யாருக்கும் தெரியாம இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சா, ஆக்சுவலா இந்த கம்பெனி நியூட்ரிஷனல் பேஸ்டு நல்ல ஃபுட் இன்கிரீடியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. சோ இந்த கம்பெனில இருக்கிற சிஇஓ எப்படி இந்த சிக்கன் சரக்கு அன்ஹெல்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு மத்தவங்க நினைச்சிட கூடாதுன்றதுக்காக இவங்க தினமும் யாருக்கும் தெரியாம லஞ்ச் டைம்ல ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து ஒளிச்சு வச்சிருக்க சரக்கையும் வாங்கி வந்த சிக்கனையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட பிஐ கால் பண்ணி, மேம் எங்க மேம் இருக்கீங்க, இன்னும் 10 நிமிஷத்துல மீட்டிங்னு சொல்ல, சரி வரேன்ட்டு இவங்க சரக்கை திரும்பி ஒளிச்சு வச்சுட்டு சாப்பிட்ட கறி பீசஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு மவுத் லைட்டா ரெஃப்ரெஷன் பண்ணிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜாங்கோ இவங்கள பாரு, இந்த கம்பெனியோட சிஇஓவா இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு சிரிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரான் ஷோனோட வீட்ல, நான் லீவ் ஃபுல்லா உன் கூட இருக்கலாம்ட்டு வந்தா நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேலையே பார்த்துட்டு இருக்கியடா, உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் வேலை முக்கியமான்றாங்க. ஷோனோ ஹே வேலை எதுக்காக பாக்குறாங்க, சாப்பிடுறது தங்குறதுக்கெல்லாம் காசு யாரு தருவாங்களாம், குழந்தை மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு மெச்சூரா திங்க் பண்ணு ஹீரான்ன்றான். ஓஹோ நீ அப்படி வரியா, சரி ஓகே அப்ப நானும் ஏதாவது மெச்சூரா பண்றேன்ட்டு ஷோவான வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து, உனக்கு என்னப்பா நீ பூச்செடிலாம் வளர்க்குற, ஹேர் கட்டும் பண்ற, அப்பப்ப கார்பெண்டரிங் ஒர்க்கும் பண்ற, ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெயிண்டிங் மட்டும் தானே, அதனால இன்னைக்காச்சும் நான் உன்னை அப்படி வரைஞ்சுக்கிட்டுமான்றாங்க. ஏன்டா டைட்டானிக் ஜாக் மட்டும் தான் அவனோட ஆள் அப்படி வரையணுமா, ஏன் ஒரு பொண்ணு அவனோட ஆள் அப்படிலாம் வரையக்கூடாதா, சரி விடு அட்லீஸ்ட் நான் உன் மேலையாவது வரைஞ்சுக்கிறேன்ட்டு ஷோவானோட டிஷர்ட்டை கலட்டி அவனோட முதுகுல பெயிண்ட் பண்ணி கண்ணாடியில வந்து காட்டுறாங்க. எப்படி செம்மையா பெயிண்ட் பண்ணிருக்கேன் நான்ட்டு. நல்லா தான் இருக்கு, ஆனா இது வேர்வைப்பட்டா அலைஞ்சிடும் போல என்றான். அப்போ ஹீரான், இங்கதான் உனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, இதை நீ எவ்வளவு நேரம் அலையாம பாத்துக்கிறியோ தினமும் அவ்வளவு நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுன்றாங்க. அப்போ ஷோவான் ஹீரானை பிடிச்சி, நான் எனக்கு பிடிச்சவங்களோட இந்த டைம் சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து எதுவும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்ட்டு பசக்கன்னு பூச்சி இச்சி வச்சிடறான். கட் பண்ணா அடுத்த நாள் ஜாங் வழக்கம் போல ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து போன் நோண்டிட்டு இருந்தா, ஆபீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ், இன்டர்ன்ஷிப் நல்லா பண்றவங்களுக்கு இங்கே பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிடும்ட்டு. அதை கேட்டோன்னே இவனும் இந்த கம்பெனிலேயே நமக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிச்சுன்னா நமக்கு ட்ரீம் ஜாப் கிடைச்ச மாதிரின்ட்டு துள்ளி குதிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரானோட அம்மா அன்னைக்கு முள்ள வராங்க. ஓஹோ இவங்க தினமும் லஞ்ச் இங்க தான் சாப்பிடுவாங்க போலயே, சரி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு ஒளிஞ்சிருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க பிஏக்கு கால் பண்ணி, என்ன எப்ப பார்த்தாலும் நான் இருந்தாதான் வேலை நடக்குமா, இன்னைக்கு ஃபுல்லா நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், என்ன தேடாதீங்க, எல்லா வேலையும் நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டே கறியை சாப்பிட்டுட்டே போன்ல எதையோ பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஜாங்கோ எதை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம பின்னாடி வந்து பார்த்தா ஒரு மொக்க சீரியலை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அட யாரா இவங்க இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சிரிச்சா ஹீரானோட அம்மா அங்கேயே அப்படியே டயர்ட்லயே தூங்கிடுறாங்க. அப்ப ஜாங் ஸ்டோரேஜ் ரூம் செம்ம சில்லுன்னு இருக்குன்ட்டு அங்க இருக்கிற ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து அவங்களுக்கு போத்தி விடுறான். இஃப் இன் கேஸ் அவங்க முழிச்சிட்டாங்கன்னா நம்மள பாத்துட கூடாதுன்றதுக்காக ஒரு மாஸ்க போட்டுட்டு தான் வந்து போட்டி விடுறான். இருந்தாலும் ஹீரானோட அம்மா சடனா முழிச்சு யார் நீனு கேட்டுடுறாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். நான் ஷார்ட்ஸ் போடும்போது அதிகமா கிளைம்ஸ் வராது கைஸ். இப்போ லாங் ஃபார்ம் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிளைம்ஸா வந்து வீடியோ விசிபிலிட்டியே காட்ட மாட்டேன். இடையில வேற நான் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்தேனா, அண்ட் அதனால 2-3 நாளா வீடியோ போட முடியாம போயிடுச்சு கைஸ். அடுத்த பார்ட் எடிட் பண்ணி வச்சுட்டேன், வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் பெண்டிங். சோ சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் டேக் கேர் டியர்ஸ். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், நம்ம இந்த சீரிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மீன்வைல் மூவி ஸ்டோரிஸும் பார்ப்போமா. உங்களுக்கு என்ன மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்கும், ஐ மீன் என்ன ஜான்ரா, சைஃபையா, லவ்வா, மிஸ்ட்ரி த்ரில்லரா, அண்ட் எத்தனை பேர் அனிமி பார்ப்பீங்க. எனக்கு பர்சனலா அனிமி ரொம்ப பிடிக்கும். அனிமி சீரிஸ் பார்க்க மாட்டேன், அனிமி படங்கள் தான் பார்ப்பேன். நம்ம சேனல்லையும் சில வீடியோஸ் இருக்கும், அனிமி ஸ்டோரிஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும் கைஸ். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸை பாருங்க. சோ நம்ம மூவி ஸ்டோரிஸை ஸ்டார்ட் பண்ணா எந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம்னு கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க.